இந்த சோல்ஜர் அவங்க டீம்மேட்டோட கோட்டை பொறுமையா கழட்டுறாரு. உள்ள பார்த்தா எதிரிகள் அவங்க உடம்புல பாம் செட் பண்ணிருக்காங்க. அந்த பாம்ல ஏகப்பட்ட மெட்டல் பால்ஸை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் கொஞ்சம் நகர்ந்தா கூட அடுத்த செகண்டே மொத்தமா வெடிச்சு செதறிடுவாங்க. நீ அப்படியே ஆடாம அசையாம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்லயே ஒரு இரும்பு கம்பியை வளைச்சு அந்த மெட்டல் பால் நகராத மாதிரி செட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கோட்டை கழட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா அந்த பாமோட கண்ட்ரோலரே அவர் கையில தான் இருக்கு. அவர் விரலை எடுத்தா கூட அடுத்த செகண்டே பாம் வெடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதனால அப்படியே பின்பக்கமா போய் கோட்டை அப்படியே கட் பண்ணி பொறுமையா அந்த கோட்டை கழட்டி எடுக்கிறாரு. அவருடைய இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு வெள்ளை கலர் ஒயரை கட் பண்ணா அந்த பாம் டிஸ்மேண்டில் ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வெள்ளை கலர் ஒயரை கட் பண்ண போறாரு. அவரோட டீம்மேட் அந்த கட் பண்ற வரைக்கும் ரொம்ப பயத்திலே இருக்காரு. அதை கட் பண்ண உடனேயும் அந்த பாம் அப்படியே ஆஃப் ஆயிடுது. அப்படியே பொறுமையா டீம்மேட் கையில இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலரை எடுக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அவரோட முதுகுல ஒரு டைமர் செட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமர்ல இன்னும் 47 செகண்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் டீம்மேட் இதை தொட்டா கண்டிப்பா வெடிச்சிடும் போல அப்படின்னு நினைச்சிட்டு, சார் நீங்க இங்க இருந்து ஓடிடுங்க, உங்க உயிரையாச்சும் காப்பாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த சீனியர் ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சுட்டு கையை மெதுவா மேல தூக்கு அப்படின்னு சொல்லி அந்த சூட்டை மட்டும் அப்படியே கழட்டி தனியா எடுக்கிறாரு. இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு அவங்க டீம்மேட்டு கிட்ட சொல்ல, அங்கிருந்து அவன் தூரமா ஓடி போய் திரும்பி பார்த்தா தன்னோட டீம்மேட் ஓடுறதுக்குள்ள வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையிலேயே வச்சுட்டு வெயிட் பண்றாரு. அதுக்குள்ளேயே அந்த டைமர் ஓடி முடிச்சு வெடிச்சிடுறாரு.